ஒரு வழியா வந்து பட்டு கேவ்ஸ் வந்து வந்தாச்சு. மோஸ்ட்லி பிரிட்டிஷ் இந்த மாதிரி வராங்களா, நல்லா இருக்காங்க பாக்க. 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பின்னாடி அப்படியே பார்த்தோம்னா ஃபால்ஸ். எங்க அப்பனை பார்த்ததுமே நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ட்வின் டவர், கேஎல் டவர், மெர்டா 119 எல்லாமே தெரியும். இங்க இருந்து அந்த குகைக்குள்ள போற மாதிரியே இருக்கா. அண்ணா வணக்கம். திண்டுக்கல்ல இருந்து நம்ம பழனி அப்படியே நம்ம கண்கூட பாக்குற மாதிரி அப்படியே செதுக்கிருக்காங்க. இது பூரா நம்ம அந்த கலர் கொலி குஞ்சு வாங்கணும் நம்ம மயிலையோட. நீ ஃப்ரெண்ட்ஸாப்பா அமிலா? ஆமாங்க. இங்கே இல்ல ஊர்ல இருந்தா? இங்க மலேசியா தான். ரொம்ப நன்றிங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டெம்பிள் தான் ஐஸ்ல இருந்து அப்படி தண்ணி ஒழுகுற மாதிரி இருக்குன்ற மாதிரி. அந்த வால்கேனோல இருந்து வால்கேனோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி முருகன் எப்படி இங்க வந்தாரு அப்படின்றது தெரியுமா? அதுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. முருகனும் அங்க இருந்து வந்து அந்த பூதத்தை வந்து கொண்டுட்டு இங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்தினாரு. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இதுதான் இந்த ஃபுல்லாவே இந்த குகையோட வியூ. இது ஃபுல்லா பார்த்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா. வெல்கம் டு தி மோனோ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலை கேடிஎம் சென்டரில் வந்து இருக்கோம். சென்டர்ல இருந்து நம்ம பட்டு கேவ்ஸ் போக போகிறோம். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். என்னை ஒட்டி செட்டினாங்க. ஐயோ அம்மா காப்பாத்துக்க எனக்கு ஏற்கனவே பின்னா இருக்கே. ஐயோ ஒரு வழியா வந்து பட்டு கேவ்ஸ் வந்து வந்தாச்சு. இங்க இருக்கிற அட்மாஸ்பியரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நமக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க முருகன் தெரியுறாரா, அந்த அங்க இருக்காரா. அப்படியே இன்னும் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் மேலே போயிடுவோம். மேலே போய் முருகனை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கடுத்து வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புறா தான். அந்த மரத்தில் இருக்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா புறா தான். இங்கே இருக்கிறது இங்கே நம்ம காலேஜில் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து இந்தோனேஷியாக்காரங்க, சைனா, ஜப்பான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரிட்டிஷ் இந்த மாதிரி வராங்களா, நல்லா இருக்காங்க பார்க்க. 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. கல்யாணம் தாண்ட மாட்டேன் நீ. தெரிஞ்சு போட. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கையான இடங்கள் தான் நிறையா இருக்குது. மீன் 1-2 பார்த்துருப்போம். இது ஃபுல்லாகவே மீனாக நிறைஞ்சு போன மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே மீன் அப்படியே கச 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 கசன்ட்டு அப்படியே கொய்கன்னு இருக்குது. அதில் நல்ல இயற்கை அதுக்கு போட்டிருக்காங்க. பின்னாடி அப்படியே பார்த்தோம்னா ஃபால்ஸு, தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த இதுலேருந்து மேலே பார்த்தோம்னா அப்படியே பறவைகள் பூராமே அப்படியே கைன்னு உட்காந்துட்டு இருக்கு. எப்படி எருவு மிக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கு எல்லாமே. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கோம். ஃபுல்லாகவே அப்படியே ஃபாரின்காரங்க தான்ப்பா எல்லாருமே. எல்லாருமே வாரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்க கையில் கோபுரம் அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்குமே என்னடா ஒரு கோபுரம் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இந்த அட்மாஸ்பியரேவும். நான் வந்து ஏற்கனவே வந்து முத்துமலை போயிருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து முத்துமலை போயிட்டு வரணும் அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த அளவுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி புறாவாக இருக்குது. வாவ், உருகிற பாருங்க. எங்க அப்பனை பார்த்ததுமே ஒரு வழியா வந்து மலேசியால இருக்க முருகன் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. மேலே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்துப்போம். ஏன்னா வெயில் வேற ஓவரா இருக்கா. சரி மேலே போய் முதல்ல பாட்டு வந்துடுவோம். பாட்டு அப்படியே கீழே வருவோம். இருந்தா நமக்கு இல்லாட்டி முருகனுக்கு. இப்ப வந்து நம்ம மலேசியால இருக்க முருகன் கோயில் படி வந்து மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த முருகன் கோயில் படி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலர் கலரா தெரியும். அது எதுக்காண்டி இப்படி பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பீகாக்கோட ஃபெதர்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. பீகாக்கோட மயிலோட இறகுலாம் நம்ம பார்த்திருப்போம்ல, கலர் கலரா இருக்கும். அந்த மாதிரி கலர் கலரா இருக்கணும் அப்படின்ற கண்டிதான் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ட்வின் டவர், கேஎல் டவர், மெர்டா 119 எல்லாமே தெரியும். இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்கும் இந்த பக்கம் இருந்து பாக்குறப்ப. நம்ம ஊர்ல ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டையும் நம்ம பார்த்து ஷாக் ஆகிறோம். இங்க வந்து நம்ம வரும்போது நீங்க ட்ரெயின்ல வரும்போதே பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டாலஸ்ட் பில்டிங் எல்லாமே இருக்கும். குரங்கு வருது வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். இருந்து பாக்குற பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குகைக்குள்ள போற மாதிரியே இருக்கா. இங்க இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் தூரமா தெரியுது. அங்க உள்ளுக்குள்ள போனா சூப்பரா இருக்கும். அப்படியே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
அவர் கையில வச்சிருக்கிறத பாத்துருச்சு. ஓ, அவர் லவ் பண்ணல, அவர் கையில லவ் பண்ண விட மாட்டேது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. அண்ணே வணக்கம்ண்ணே, திண்டுக்கல்ல இருந்து. தெரியும் நிப்பாட்டாம ஏற முடியலையா ப்ரோ? இப்போ வந்து நீங்க படியில ஏறி வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ், செகண்ட் மேல அந்த மாதிரி கோபுரம் மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள போவோம். ஏறி வந்ததுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. இங்க பேசுற மட்டும் அப்படி துண்டா கேக்குதா? பாத்துவாடா அண்ணன், பெரியவர்களா இருக்கு, பாத்துவாங்க டான்ஸ். நீங்க ஏறி நீங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இடுமன் கோயில் இருக்கும். இடுமன் யார் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருப்போம், முருகன் கோயில் வீடியோலயும். அதை நீங்க பாத்துக்கலாம். நம்ம இந்த இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்தோம்னா அந்த இதுல உருகி உருகி அப்படியே அந்த ஐஸ்லாம் அப்படி நிக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியே இருக்கு இங்க இருந்து பாக்குறப்ப எல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு முருகன் இருக்காரு. இந்த முருகனுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம மேல ஏறி வந்தோமா, மேல ஏறி வந்துட்டு திரும்ப அப்படியே உள்ளுக்குள்ள போற மாதிரி ஒரு பாதை போகுது. உள்ளுக்குள்ள போனோம்னா திரும்ப அதுக்கடுத்து மேல போற கோயிலுக்கு போல அப்படியே வாங்க போவோம். இங்க இருந்து வார வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயில் டைமா கொஞ்சம் சூடா இருந்துச்சு. திரும்ப உள்ளுக்குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே அப்படியே கூலிங்கா இருக்கு. அப்படியே கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்கு. ஏறது அந்த கலப்பே தெரியாம இருக்கிற அளவுக்கு. வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்தாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்கல்ல, அதுல இருந்து அப்படியே உள்ள வந்தாச்சு. உள்ளுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கடை இருக்கும். கடை அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போர்டு வச்சிருக்காங்க இல்லையா, பால்குடம் செல்லும் வழி, சாமி தரிசனம் செல்லும் வழி. அதாவது தைப்பூசத்துக்கு வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா பால்குடம் தனியா வரிசையிலையும், தைப்பூசத்துக்கு போறப்ப தனியா வரிசையிலையும் வந்து இருக்கும். நம்ம ஊர் மக்கள் நம்மளுக்குள்ள வரப்ப மேல பாருங்களேன், அப்படியே சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே குகை தான். இந்த குகைக்குள்ளதான் அப்படியே போற மாதிரி இருக்கும். எக்கச்சக்க பேர் எல்லாருமே இருப்பாங்க. உள்ள வந்தாச்சா, உள்ள வந்துட்டு மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு குகை இருக்கு. அந்த குகையில இருந்து வர வெளிச்சம் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ள வருது. ஃபுல்லாவே கவர்டா இருக்கு, நல்ல கூலிங்கா இருக்கு இந்த இடம் பூராமேவும். அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம பழனி அப்படியே நம்ம கண்கூடா பாக்குற மாதிரி அப்படியே செதுக்கிருக்காங்க. இது வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலேசியா முருகன் கோயில். இங்கேயுமே வந்து பழனிக்கு வந்து என்னைக்குமே இருக்கிற இடமெல்லாம் பழனிக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து அமைஞ்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கீழே பழனிக்கு நீங்க போனீங்கன்னா அடிவாரத்துல வந்து ஒரு விநாயகர் இருப்பாரு. அந்த விநாயகரை தாண்டி தான் அதுக்கடுத்து அந்த கோபுரத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு அப்படியே படியில நம்ம மேல ஏறி போற மாதிரி இருக்கும். அந்த விநாயகருக்கு பின்னாடி இருக்க அந்த படியில அதை அப்படியே செதுக்கியிருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு போகர் சிலை இருக்கும். போகர் சிலை இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இடுமன், அதாவது 2 மலையை தூக்கிட்டு வரும்போது ஒரு மலையில உட்காந்துக்கிட்டு முருகன் அந்த மலையில இருப்பேன்னு சொன்னனாலதான் அதுக்கு வந்து பழனியா மாறுச்சு. இன்னொரு மலை வந்து பாத்தீங்கன்னா இடுமன் மலை. அது மாதிரி வந்து அங்க மேல வந்து இடுமனோட சிலையுமே இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா போகர் தியானம் பண்ணிக்கிட்டு நவ பாசானங்களை வச்சு உருவாக்குனதே வந்து பாத்தீங்கன்னா போகர் தான். அவரோட சிலையுமே அங்க வச்சிருக்காங்க. மேல வந்து முருகன் எப்படி இந்த மலைக்கு வந்து இருந்தாரோ, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இறங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி வேஷத்துல வந்து இறங்கினாரு. அதே மாதிரி அந்த ஆண்டி வேஷமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த குகைக்கு கீழே தத்ரூபம் வந்து என்ன சொல்றது, ஒரு ரியாலிஸ்டிக்கா வந்து அப்படியே வந்து அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதை மலேசியால பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது உருவானது ஒரு கதை இருந்தாலுமே அந்த உருவானதை வந்து நம்ம தத்ரூபமா செதுக்கிறதுக்கு அப்படின்றப்போ அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பழம் சண்டை வரும் பாத்தீங்களா, ஞானப்பழம் யாருக்கு, முருகனுக்கா விநாயகருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும் பாத்தீங்களா, அந்த சண்டையை வந்து அப்படியே இங்க வந்து தத்ரூபம் வருது. நாரதர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நாரதர் கழகம் சண்டையில் முடியும் அப்படின்ற மாதிரி அங்க நாரதர் இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் இருக்காரு, மயில் மேல உட்காந்து முருகர் இருக்காரு. அங்க வந்து விநாயகர் இருக்காரு. கையில சிவன் வந்து அந்த ஞான பழத்தை தர மாதிரி இருக்கு. அப்படியே தத்ரூபமா வடிச்சிருக்காங்க இந்த சிலையை. இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் இன்னும் பார்க்கல. மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல இருந்திருக்கலாம், நான் வந்து போகாம கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதை பார்க்கல. அப்படியே இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா முருகன் வந்து ஆண்டி வேஷத்துல இருக்கிற மாதிரி வந்து இங்க வந்து அமைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. உண்மையாவே வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாமே. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோபுரத்தை தாண்டுவீங்க, ஃபர்ஸ்ட் மேல என்ட்ரன்ஸ் இருக்கா தாண்டுவீங்க, அதுக்கடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதை தாண்டி திரும்ப உள்ளுக்குள்ள வர மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த பாறையில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பாசனம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா மேல இருந்து அந்த உங்களுக்கு தெரியுதா, அந்த மேல இருந்து வந்து தண்ணி அப்படியே அதுல இருந்து வடிஞ்சு வாரதுனால வந்து பாசனம் பிடிச்ச மாதிரி இருக்கும். மழை வந்துச்சுன்னா அதோட வியூ இன்னும் சூப்பரா இருக்கும். வாரப்ப வந்து செப்பல் போட்டு வர்றதுக்குலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்க நமக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வேலாயுதர் கோயில் வந்து ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் அலௌட் கிடையாது. முன்னாடி நீங்க கழட்டி வச்சுட்டு தான் போகணும். ஆனா மேல கூட நீங்க அந்த படியில போகும்போது நீங்க போட்டு போய்க்கலாம். ஆனா இங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கழட்டி வச்சு தான் போகணும். கோயிலே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டிஸ்கோ லைட் போட்ட மாதிரி சூப்பரா இருக்குது. மேல பார்த்தோம்னா கரெக்டா அந்த குகைக்கு அடியில அந்த கோபுரம் இருக்க மாதிரி வியூவே பார்க்க தரமா இருக்கும். வேற மாதிரி இருக்குங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே என்ட்ரன்ஸ் குகை எல்லாமே அப்படியே நம்ம ஊர்ல இருக்க மாதிரி. கதவுலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கதவு நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கும். ஃபேன்லாம் வச்சிருக்காங்க, காத்து வேணா சிரிக்கிறதுக்காண்டி ஃபேன்.
இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த பக்கம் படியேறது இருக்கா, அந்த படியேறதோட லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோயில் இருக்கும், வேலாயுதர் கோயில் இருக்கும், குழந்தை வேலப்பர் கோயில், வேலாயுதர் கோயில். இங்க வந்து எல்லாமே நேரு செய்வன்பா அந்த குரல்கள் புறாமே இருக்கு. கந்த சஷ்டி கவசம் இருக்கு, நம்ம வரும்போது இதை வந்து படிச்சுட்டு போகலாம். அந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாத்தையுமே இங்க வந்து அர்ச்சனைக்கான இடங்கள் இருக்கு. இங்க இருக்கிற விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில். எப்பவுமே நம்ம ஊர்ல சின்ன தீபமா இருக்கும், இங்க தீபமே பாத்தீங்கன்னா பெரிய தீபத்துக்குள்ள ஒரு தீபம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரே வழியா வந்து பக்தி மயமா மாறியாச்சு. இப்ப கீழே வந்து முருகன் சன்னதியில வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே மேல வந்து நம்ம படியேற ஆரம்பிக்க போறோம். நம்ம ஊர்ல பழனில எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த சேவல் வந்து நேர்த்தி கடன் கொடுத்துருப்பாங்க. முருகன் கோயில்ல மயில இருக்கும்போது சேவல் இல்லாம இருக்குமா, வாங்க அப்படியே பார்ப்போம். சில்பா அப்படின்ற ஒரு பிராண்ட் அது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மொழுக்கட்டின்னு இருக்கு. இது பூரா நம்ம அந்த கலர் கொலி குஞ்சு வாங்குவோம், நம்ம இந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குற கலர் கொலி குஞ்சு மாதிரியே இருக்குது. இது பூராமே சின்ன சின்னதா அந்த வாத்து மாதிரி இருக்கு, பொடுசு பொடுசாகும். சேவலுக்கு அலையே பாத்தீங்கன்னா அந்த வாலும் முன்னாடி அந்த ஒரு லட்சணமான அந்த ஒரு இது இங்க வந்து இதாயிருச்சு. சரி எவ்வளவு பண்றாங்க, அதையும் ஒரு பிரீடை வாங்கி இங்க பிரீட் பண்ணி விட்டுருந்தீங்களா, நல்லா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுல தான், கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மொத்தம் 2 4 6 7 8 போந்தா கோழி இருக்கு உள்ளுக்குள்ள. முருகா இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அங்கேயும் வந்து காவடி எடுத்திருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய காவடி இருக்கா, பெரிய காவடி ஒண்ணு, சின்ன காவடி ஒண்ணு, கரும்புமே இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம கரும்பு ஜூஸ் போடுவோம்ல பாத்தீங்களா, யூஸ் பண்ணுவோம்ல கரும்பு, அதே மாதிரி கரும்பு இங்க வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு கேமராவை திருப்பி காட்டுறேன். வணக்கம், மலேசியால இருந்து நம்ம பயலையோட. நீங்க ஃப்ரெண்ட்ஸாப்பா? அமிலா இங்கே இல்ல ஊர்ல இருந்தா? இங்க மலேசியா தானா? தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எங்க போனாலுமே மரியாதை அப்படின்ற மாதிரி தான் ஐயா நம்மளை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டார். நமக்காக கயிறு கட்டி விட்டார், நம்ம கூட அந்த கயிறு கட்டி விட்டு நமக்கு வந்து சால்வை பொத்தி வாழைப்பழம் பிரசாதம்லாம் கொடுத்தாரு. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நீங்க போனீங்க அப்படின்னா ஐயாவை பாருங்க. உங்களுக்கு என்ன குறைன்றத சொல்லுங்க, அதுக்கு என்ன வழின்றதை ஐயா சொல்லுவாப்ல. வணக்கம் மக்களை, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டெம்பிள் தான். அதாவது முருகன் கோயிலோட மலையில வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா கடைசியில நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை எல்லாம் கூட சேர்ந்து இருக்க மாதிரி முருகர் இருப்பாரு. கீழே வந்து பாத்தீங்கன்னா வேலாயுத பெருமாள் சாமி வந்து இருப்பாரு. நம்ம கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். இங்க இருக்கிற அட்மாஸ்பியரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேல அந்த நம்ம சொன்ன பாத்தீங்களா அந்த பாறைகள் எல்லாமே வந்து அந்த ஐஸ்ல இருந்து அப்படி தண்ணி ஒழுகுற மாதிரி இருக்குன்ற மாதிரி நான் உங்களுக்கு அதை கேப்சர் பண்ணி வச்சிருப்பேன். மேல அந்த பாறையில இருந்து தண்ணி போறாம அப்படியே வடியுது. மேல அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஓப்பனா இருக்கு, மிச்ச இடம்லாம் பாத்தீங்கன்னா அந்த வால்கேனோல இருந்து வால்கேனோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்குது. ரொம்பவே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்குது. இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை தான் வந்து வச்சிருக்காங்க. நமக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா அந்த வள்ளி தெய்வானையோட இருக்க முருகனோட கோயில் வந்து இருக்குது. பூசாரி பேர் வந்து பாத்தீங்கன்னா மோகன், சிவகங்கையில இருந்து வந்திருக்காரு. 10 வருஷமா அங்கேதான் இருக்காரு, மலேசியால தான் இருக்காரு. நமக்கு வந்து சப்போர்ட் அப்படி ஒரு சப்போர்ட் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது முருகன் கோயிலுக்கு வந்தா நல்லது நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஹோப்ல வந்திருப்போம். அதை விட இங்க எல்லாமே நமக்கு நல்லா பண்றாங்க. அதாவது நம்ம தமிழருக்கு வந்து எத்து சென்றாலும் மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அங்க வந்த பின்னாடி நமக்கு இருக்க மரியாதையே வந்து வேற மாதிரி இருக்கு. நமக்கு எங்க மரியாதை இருக்கோ அந்த இடத்துக்கு போனோம்னா தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் நம்ம சாமின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம், நம்ம காலேஜ்ல எல்லாம் நம்மளை வந்து அந்த மாதிரி மதிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் இங்க அவங்களுக்கு என்னடா தெரியும், இங்க நாங்க இருக்கோம் தம்பிகள் அவங்களுக்காக அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இங்க வந்து இருக்கிறது. ஒரு வழியா கீழே இருந்து மேலே ஏறி வந்தாச்சு. நம்ம இன்னும் கீழே கவர் பண்ணல. கீழே போயிட்டு அப்புறம் கீழே எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஊர்ல வந்து முத்துமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா சிலை தான் வந்து பிரமிப்பா இருக்கும், பெரிய சிலை, இங்க இருக்கிற சிலையோட பெரிய சிலை தான். ஆனா அதுக்கு வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா மலை ஒரு சின்ன மலையா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த முருகனுக்கு பின்னாடி இருக்க அந்த படிக்கட்டுல இருந்து மேல போறதுல இருந்து இங்க இந்த குகைகள் எல்லாமே இருந்து வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம வந்து பாக்குறதுக்கு. நம்ம ஊர்ல இருக்க சேவல் மாதிரி ஒரு சேவல் இல்லை அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இங்க இருக்கு அட்லாஸ்ட். அந்த வால் அழகோட அந்த இருக்கு பாத்தீங்களா. நம்ம கீழே போறப்ப அது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டரா வீடியோ எடுப்போம். முருகன் எப்படி இங்க வந்தாரு அப்படின்றது தெரியுமா, அதுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. அந்த வரலாறு வந்து நம்ம பார்ப்போம்.
அதாவது சிவன் மேல வந்து ஒரு அதீத காதல் கொண்ட அரக்கி வந்து ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களோட வேலையை என்ன அப்படின்னா, நீங்க வந்து சிவனுக்கு நீங்க பூஜை பண்ணும் போது நீங்க வந்து பூஜை பண்ணாம நீங்க ஒழுக்கம் தவறுனா, அதாவது ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தா அந்த பூஜையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த அறைக்கு வந்து யார் வந்து அந்த பூஜை பண்ணா ஒழுங்கா பூஜை பண்ணாம இருக்காங்களோ அவங்க வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 999 பேரை வந்து ஒரு குகையில வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க. 1000 பேர் ஆன பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து விழுங்கிடுவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து இப்படியே போயிருச்சு. அப்புறம் அதுக்கடுத்து வரவங்க எல்லாமே வந்து பரவாயில்லையே, நம்ம அங்க ஊர்ல இருந்ததை விட இங்க நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாம இருந்தவங்க அவங்க பூராமே. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கடுத்த தடவை வந்து 999 பேர் சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு ஆள் வந்து கிடைக்கல. அதுக்காண்டி வந்து அந்த பூதம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கடல் கடலா போய் தேடுது, எங்க ஒருத்தரை கொண்டு வருவோம், யாராச்சும் தப்பு பண்ணிட மாட்டாங்களா, அவங்களை கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, நக்கீரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருந்து ஒரு மரத்துல வந்து இலையை வந்து உலுப்பி விடுறாங்க. கிளையை உலுப்பி விடும் போது இலை விழுகும் பாத்தீங்களா, அந்த நிலத்துல விழுந்த இலைகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பறவைகளா மாறிடுச்சு. பக்கத்துல ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆறுல ஓடிட்டு இருந்த அந்த ஆறுல விழுந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா மீன் ஆயிருச்சு. இந்த பறவைகள் வந்து அந்த மீனை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் பாக்குறாரு. பார்த்தோன்னே அவரோட பூஜை வந்து கலைஞ்சிருது. கலைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனே பாத்தீங்கன்னா இந்த குகையில வந்து இருந்தாங்க பாத்தீங்களா அந்த 999 பேர், அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நக்கீரரை. நீ எதுக்கு இப்ப வந்த, நீ எதுக்கு இப்ப மாட்டிக்கிட்ட, நாங்க இத்தனை நாள் வந்து சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கிறவங்கள. அதுக்கடுத்து அந்த பூதம் வந்து சொல்லிட்டு போயிருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், எல்லாம் ரெடியா இருங்க, என்னோட பசிக்கு வந்து நீங்க எல்லாம் உணவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. அப்போ வந்து நக்கீரர் சொன்னாரா, லட்சக்கணக்கான பேரையே காப்பாத்தினவர் எங்க முருகன், நம்மளை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி முருகனை வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. முருகனும் அங்கிருந்து வந்து அந்த பூதத்தை வந்து கொண்டுட்டு இங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்தினாரு. அதாவது இந்த ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்திலேயே வந்து 999 பேரு 1000 பேரை வந்து ஒரே குகைக்குள்ள வச்சு, ரொம்ப அடைஞ்ச மாதிரிலாம் எல்லாம் ஒரே குகைக்குள்ள ஃப்ரீயா வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு பாத்துக்கிட்ட ஒரு குகை தான் வந்து இப்ப நம்ம இருக்க பத்து கேவ்ஸ் அப்படின்றது. அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறு வந்து பொய்யான வரலாறுலாம் கிடையாது. திருவாற்றுப்படை இந்த மாதிரி இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த வரலாறு வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது ஒவ்வொரு பாடல் வழியாக. இது வந்து சாதாரண கட்டுக்கதை அப்படிலாம் கிடையாது. இது உண்மையாவே நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. காலங்காலமா வந்து நம்ம நம்பிட்டு இருக்க ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். இப்ப வந்து நம்ம மேல போயிட்டு வந்து வள்ளி தெய்வானையோட இருக்க முருகனை வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்குன்னே ஒரு தனி சன்னதி வந்து உருவாக்கப்பட்டது. அது பாத்தீங்கன்னா வேலாயுதர் சுவாமி சன்னதி அப்படின்றது. வேலாயுதர் சன்னதிக்கு வந்து நம்ம ஏற்கனவே போயிட்டு தான் நம்ம மேல போனோம். அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இதோட அட்டாச் பண்றேன். இங்க இருக்கிற வியூவே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நாங்க வந்திருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து இப்ப 3:30. மேல இருந்து அந்த லைட் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு கண்ணு கூசாம ஒரு எல்இடி லைட் செட்டப்லாம் இல்லாம ஒரு அந்த ஹாலோஜன் லைட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் லைட், அந்த லைட் எல்லாம் போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் ஊஞ்சில பாரு லைட்டை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. அதாவது மலைக்குள்ள இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. பின்னாடி வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் முருகனோட பக்தன்லாம் கிடையாது, ஆனா இப்ப தீவிர பக்தன். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன், அதுக்கடுத்து மாலை போட ஆரம்பிச்சேன். இதோட 3 வருஷம் மாலை போட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், விரதம் இருப்பேன். எப்படிப்பட்ட கோயில், எந்த கோயிலுக்கு நான் போனாலுமே நான் தேடுற ஒரு சாமி பாத்தீங்கன்னா முருகனா மட்டும்தான் இருக்கும். நம்மளோட விளாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 4 முருகன் கோயிலுக்கு வந்து போயாச்சு. 4 முருகன் கோயிலும் வீடியோ எடுத்தாச்சு, போட்டாச்சு. நேத்தெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு எனக்கும் தெரியல. நான் இது வரைக்கும் எங்க அம்மாக்காண்டி நான் அழுதுருக்கேன், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்காண்டி அழுதுருக்கேன், நான் வேற யாருக்காண்டி அழுதுனது இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா கூட அந்த பொண்ணு நினைச்சு கூட நான் அவ்வளோ அழுது இல்லை, ஆனா ஃபீல் பண்ணிருப்பேன். ஆனா முருகனை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நான் கோயிலுக்கு போனா கூட ஒவ்வொரு வார்த்தையில நான் வேண்டது வந்து என்னோட தேவைகள் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த தேவைகளுக்காக தான் நான் வந்து வேண்டிட்டு இருக்கேன். அது வந்து கண்டிப்பா எல்லாமே நடக்கும். திரும்ப இங்கிருந்து நம்ம கீழே போயிட்டு கீழே எப்படி இருக்கு அப்படின்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாருமே கேமராக்கு வந்து பார்ட்னர் வேணும், நான் என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு ஆனா பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இவர் ஒரு ஆளா தான் வந்திருக்காரு. கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரைபேடு. அந்த ட்ரைபேடு தான் அவருக்கு துணையே. அந்த ட்ரைபேடை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு அவரோட சந்தோஷத்தை அவரே கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா வந்து நம்ம கோயில சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஒரே கீழே இறங்க போறோம். கீழே இறங்க போகும்போது பார்த்தோம்னா கரெக்டா மேல இருந்து இறங்கி வர வழியில இருக்குமா, மேல இருந்து பார்த்தோம்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா
ஃபுல்லாகவே அந்த ஐஸ் பாறைலாம் தண்ணி ஒழுகிற மாதிரி. நான் பருந்தா அதே சொல்லிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்கும். இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும். ஏன்னா நீங்கள் கீழே இருந்து பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இல்லை அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கல சரி, வீடியோவை பார்க்கல சரி, எல்லாமே உங்களுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்கு மேலே குகை மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். இதுதான் இந்த ஃபுல்லாகவே இந்த குகையோட வியூ. இது ஃபுல்லாக அந்த குகையில் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள போகிறப்ப அப்புறம் திரும்ப இறங்கிட்டு அப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டார்க் கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்கா. இந்த யோர் ரியல் அட்வென்ச்சர் பிகன்ஸ் ஹியர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. உள்ளே விட மாட்டுறாங்க. அதான் அங்கே அந்த குகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குகை வரைக்கும் போகும். அந்த குகைக்குள்ள விட மாட்டுறாங்க. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் போல, அதனால இந்த இடத்த வேணாம் ஒதுக்கிட்டாங்க. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? வெல்கம் டு தி பத்து கேவ்ஸ். அதாவது நமக்கும் மலேசியாவுக்கும் இருக்கிற உறவு அப்படின்றது நேற்று நேரம் ஆரம்பிச்ச உறவு கிடையாது. மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்த யூடியூபர் ஐ திங்க் நம்ம விஜய் சுதுவே எடுத்துக்கோமே. நம்ம விஜய் சுது அண்ணாவே வந்துட்டு அவர் இந்த வீடியோ அவரோட வீடியோவில் சொல்லாத விஷயங்களை கூட நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு யூடியூபர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் வந்து எல்லா கண்டென்ட்டையுமே மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நாங்கள் சொல்லிட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி மலேசியாவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ், நல்ல பிளேசஸ் எதுவும் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதையும் நீங்கள் மறக்காம சொல்லுங்கள். நாங்கள் அதை போய் சுற்றி பார்க்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல், தோல்வி என்பது நிஜமல்ல.